ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. எல்லாரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இது என்ன வீடியோன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 10 பேருடைய பர்த்டே, அதாவது ஏதாவது அவங்க சம்பந்தமான ஒரு டேவை நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேவாக கொண்டாடுறோம் நேஷனல் லெவலில். ஓகேவா? நான் எழுதி போட்டுக்க பாருங்க: மாணவர்கள் தினம், நூலக தினம், விவசாயிகள் தினம், புள்ளியியல் தினம், இளைஞர்கள் தினம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸிமம் எல்லாமே உங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்ஸ் தான். நமக்கு தெரியும், டிஎன்பிசில இருந்து கண்டிப்பா ஒரு டேட் சம்பந்தமா ஏதாவது டே கேட்பாங்க. எப்பவுமே பெண்கள் தினம், குழந்தைகள் தினம், அந்த மாதிரி சொல்லிட்டு நார்மலா ஏதாவது டேஸ், மண் தினம், உலக மண் தினம்லாம் கேட்டு வச்சிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி டேஸ் சம்பந்தமான கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்போ அந்த ஒரு கொஸ்டினுமே மேக்ஸிமம் எங்க இருந்து வருது அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் இருக்கக்கூடிய டேஸ் படிச்சாலே நீங்க கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 வகையான டேஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லா புக்ஸ்லயும், தமிழ், சோசியல், சயின்ஸ் எல்லா புக்ஸ்லயுமே அவ்வளோ டேஸ் இருக்குது. அப்போ இந்த டேஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியா படிப்பதற்கு அவங்கவுங்க என்னென்ன ஒரு சில பேருடைய பர்த்டே தான் நம்ம என்னவாக ஒரு சில டேவா கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மாணவர்கள் தினம் அப்துல் கலாமுடைய பர்த்டேவை தான் நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த மாதிரி யாருடைய பர்த்டேவை தான் என்னென்ன டேவா கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மெம்பர்ஸோடைய பர்த்டே டேட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தேசிய மாணவர்கள் தினம். ஓகேவா? அதாவது நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் டே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப விரும்பி ஒரு ரீசன்ட் காலங்களில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே தான் என்ன பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கள் தான், இளைஞர்கள் தான் எதிர்காலம், மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம், இந்த மாதிரி வந்து யார் வந்து அதிகமாக ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிகமாக மீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் தான். அதனால் குடியரசுத் தலைவர். அதனால இவருடைய இறப்பிற்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இவருடைய பர்த்டே அக்டோபர் 15. என்னது? அக்டோபர் 15. இந்த அக்டோபர் 15 நம்ம என்னவா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்? தேசிய மாணவர்கள் தினமாக, நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. இது எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு 6ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. 6th தமிழ் புத்தகத்திலே ஏபிஜே உடைய பிடிச்ச புத்தகம், பிடிச்ச குரல் தான் இருக்கும். அதுல அவங்களுடைய பிறந்தநாள் என்னன்னு கொண்டாடுறோமாமா, நம்ம மாணவர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் கிளாஸ் பள்ளி புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க. அப்துல் கலாமுடைய பர்த்டே அக்டோபர் 15, தேசிய மாணவர்கள் தினம். ஓகே, அடுத்து தேசிய நூலக தினம். இதுவும் தமிழ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. தேசிய நூலக தினம் யாருடைய பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னா அரங்கநாதன். ஓகேவா? என்ன அவருடைய பர்த்டே டேட் என்ன? ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12. இந்த டேவை தான் நம்ம நேஷனல் லைப்ரரி டேவா கொண்டாடுறோம். அப்போ யார் இந்த அரங்கநாதன் அப்படி வந்து தமிழகத்தை சேர்ந்த நபர். இவரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதே யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு துறைகளுடைய முக்கிய துறைகளுடைய தந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா இந்திய நூலகத்துறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நேம் தான் பார்த்துருக்கோம், அரங்கநாதன். அப்போ அவருடைய பர்த்டேவை தான் ஆகஸ்ட் 12 தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம்? நூலக தினமா கொண்டாடுறோம். இது ஸ்கூல் புத்தகத்துல, தமிழ் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியம். அடுத்து தேசிய விவசாயிகள் தினம். ஓகே, விவசாயிகள்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிந்தியில கிசான்கிற வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. அப்போ அதாவது நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு யாருடைய பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா சரண் சிங். யார் இந்த சரண் சிங் அப்படின்னா இந்தியாவுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரதமர். ஓகேங்களா? இவர் வந்து விவசாயிகளுக்காக நிறைய பண்ணதுனாலையும் இவருடைய பீரியட்ல விவசாயிகளுக்கு நிறைய பெனிஃபிட் தந்ததுனாலையும் இவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 23 நம்ம என்னவா கொண்டாடுறோம்? நேஷனல் ஃபார்மர்ஸ் டே, தேசிய விவசாயிகள் தினம். யாருடைய பர்த்டே? சரண் சிங். என்ன நாள்? டிசம்பர் 23. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து தேசிய புள்ளியியல் தினம். இது எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு நபரும் கூட, நிறைய இடங்கள்ல எக்கனாமிக்ஸ்ல இந்த நபர் வருவார். அப்போ தேசிய புள்ளியியல் தினம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே எப்போ பார்த்தீங்கன்னா பிசி மஹலனோபிஸ் உடைய பிறந்த நாள் தான் கொண்டாடுவோம், ஜூன் 29. யார் இந்த பிசி மஹலனோபிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி படிப்போமா, தொழிற்கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1950, அப்புறம் 56, 1991 அதுல ஒரு 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 இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 2வது 5 இயர் பிளானையும் இவர் தான் ரெடி பண்ணுவார். பாருங்க, 2வது 5 இயர் பிளானுடைய மாடலும் பிசி மஹலனோபிஸுடைய மாடலாக தான் இருக்கும். அப்போ எக்கனாமிக்ஸ்ல பிசி மஹலனோபிஸ் அடிக்கடி வருவார். அப்போ அந்த நபருடைய பர்த்டே வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம்? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே, ஜூன் 29. ஜூன் 29. நெக்ஸ்ட் தேசிய இளைஞர்கள் தினம், நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டே, யூத் டே. யூத் ஸ்டூடெண்ட்ஸ் டே வந்து அப்துல் கலாம், யூத் டே வந்து யாருடைய பிறந்தார்? விவேகானந்தர். நமக்கு தெரியும் இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த டைம் நிறைய ப்ரொபோகேட் எல்லாம் பண்ணுவார். அப்போ இளைஞர்களை அதிகமாக கவரக்கூடிய நபர் விவேகானந்தர். அப்போ விவேகானந்தருடைய பர்த்டே
ஜனவரி 12 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய இளைஞர்கள் தினம், அதாவது நேஷனல் யூத் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பார்க்கலாமா ரிட்டன்? மாணவர்கள் தினம் ஸ்டூடெண்ட்ஸ் டே எப்போ? அக்டோபர் 15 அப்துல் கலாம். நூலக தினம் ஆகஸ்ட் 12 அரங்கநாதனுடைய பர்த்டே. அடுத்து விவசாய தினம் டிசம்பர் 23 சரண் சிங் பிரைம் மினிஸ்டருடைய பர்த்டே. அடுத்து தேசிய புள்ளியியல் தினம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே ஜூன் 29 PC மகானோபிஸுடைய பர்த்டே. நேஷனல் யூத் டே இளைஞர்கள் தினம் சுவாமி விவேகானந்தருடைய பர்த்டே கொண்டாடுறோம் ஜனவரி 12. அதுதான் தேசிய இளைஞர் தினம். அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த 5 பார்க்க போறோம். ஓகே, 6வது தேசிய கல்வி வளர்ச்சி நாள். இதுவும் தமிழ் புத்தகத்துல நம்ம 6th to 10th ஒரு சப்ஜெக்டா காமராஜரை பத்தி தமிழ்ல உரைநடையில கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ தேசிய கல்வி வளர்ச்சி நாள். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது தேசிய கல்வி வளர்ச்சி நாள். என்ன சொல்றாங்க அப்படின்னா காமராஜருடைய பிறந்த நாளை ஜூலை 15 நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஜூலை 15 காமராஜருடைய பிறந்த நாளை தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். நமக்கு தெரியும் காமராஜர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி சீரமைப்பு மாநாடுகள், நிறைய ஸ்கூல் திறந்திருப்பாரு. தெருவுக்கு ஒரு தொடக்கப்பள்ளியும் ஊருக்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல நிறைய கல்விக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதனால இவருடைய பர்த்டே ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். ஓகே, அடுத்து தேசிய விளையாட்டு தினம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். யாருடைய பிறந்த நாள் அப்படின்னா தயான் சந்த். ஓகேவா, தயான் சந்த் அவருடைய பர்த்டே தான் கொண்டாடுறோம். யார் இந்த தயான் சந்த் அப்படின்னா இவர் ஒரு ஹாக்கி பிளேயர். இவரோட டைம்ல வேர்ல்டு கப், அதாவது ஹாக்கியில பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல ஹாக்கியில பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் நிறைய வின் பண்ணியிருந்தோம். அப்ப தயான் சந்த் இவரை பெருமை சொல்லும் விதமாக இவருடைய பர்த்டே நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 29 நம்ம வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஆகஸ்ட் 12 என்னது? லைப்ரரி டே. ஒரு மந்த் படிக்கிறோம்னா அது சம்பந்தம் வேற ஏதாவது வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்பதான் வந்து மறக்காது. ஆகஸ்ட் 29 ஸ்போர்ட்ஸ் டே, ஆகஸ்ட் 12 லைப்ரரி டே. அடுத்து தேசிய கல்வி தினம். அப்போ இவருடைய பர்த்டே தான், சரி இவருடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேல் ரத்னா, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, அந்த ராஜீவ் காந்தி பேரை தூக்கிட்டு தயான் சந்த் கேல் ரத்னாங்கிற அவார்டையும் நேமும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து தேசிய கல்வி டே. இந்த தேசிய கல்வி தினம் அதாவது நேஷனல் எஜுகேஷன் டே. நேஷனல் எஜுகேஷன் டே யாருடைய பர்த்டே அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். யார் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத்? இவர் பாலிட்டிலையும் ஹிஸ்டரிலையும் வந்திருப்பாரு. யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் INC சம்பந்தமா மாநாடுகள் படிக்கும்போது இவர் வருவாரு. அதுக்கப்புறம் இந்தியாவை இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவின் முதல் எஜுகேஷன் மினிஸ்டர், முதல் கல்வி அமைச்சர் இந்தியாவுக்கே. மத்திய அரசு சார்பாக இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்திருப்பாரு இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம்ல, நேருடைய கேபினெட்ல. அப்போ இவருடைய பர்த்டே தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? நவம்பர் 11 தான் நம்ம கல்வி நாளாக கொண்டாடுறோம். பாருங்க, இது கல்வி வளர்ச்சி நாள் முக்கியம். இது கல்வி வளர்ச்சி நாள், இது கல்வி நாள். நேஷனல் எஜுகேஷன் டே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நவம்பர் 11. இவர் தான் இந்தியாவின் முதல் எஜுகேஷன் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், முதல் கல்வித்துறை அமைச்சர். இவர் தான் இந்தியாவின் முதல் கல்வித்துறை அமைச்சர். ஓகே, அடுத்து 9வதாக தேசிய நல்லாட்சி தினம். யாருடைய பிறந்த நாள்? வாஜ்பாய். இவர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருந்தோம்? சரண் சிங் பார்த்திருந்தோம். எதுக்காக? அவர் விவசாயிகள் தினம் டிசம்பர் 23 பார்த்திருந்தோம். இங்க டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. நல்லா ஞாபகம், டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாஜ்பாயோட பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். என்ன குட் கவர்னன்ஸ்? இன்னைக்கு இண்டெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெற்றிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ குட் கவர்னன்ஸ் இவர் அந்த டைம்ல நல்ல ஆட்சி கொடுத்ததுனால இவருடைய பிறந்த நாளை என்ன சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க? நல்ல ஆட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. அடுத்து தேசிய பால் தினம். பால் அப்படின்னோட நமக்கு எக்கனாமிக்ஸ்ல நிறைய கலருடைய புரட்சி எல்லாம் பார்த்துருந்தோம். நிறைய கலருடைய, ஃபார் எக்ஸாம்பிள் சிவப்பு புரட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது கருப்பு புரட்சி, இந்த மாதிரி நிறைய கலர் மேட்ச் பண்ணி புரட்சிகள் பார்த்துருந்தோம். அது பாலுக்கு என்ன கலர் சொல்லுவாங்க அப்படின்னா வெண்மை. ஓகேவா, வெண்மை புரட்சி சொல்லுவாங்க. பால், அது பசுமை புரட்சியின் தந்தை அப்படி சொல்ற மாதிரி பால் புரட்சி, வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வர்கீஸ் குரியன் அவரை சொல்லுவோம். அவருடைய பர்த்டே நவம்பர் 26. அதை வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம்? தேசிய பால் தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா, அப்ப பாருங்க, கல்வி வளர்ச்சி நாள் காமராஜருடைய பர்த்டே, விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் டே வந்து தயான் சந்த் ஹாக்கி வீரர் ஆகஸ்ட் 29. அதே மாதிரி தேசிய கல்வி தினம் அது பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், நவம்பர் 11. அப்புறம் தேசிய நல்லாட்சி நாள் வாஜ்பாய், டிசம்பர் 25. தேசிய பால் தினம் வர்கீஸ் குரியன், இவர் தான் பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை, நவம்பர் 26. ஓகேவா, அப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? முக்கியமான தினம், அவர்களுடைய பிறந்த நாட்களையும் மேட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி
எந்த தினத்தை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவீங்க, எந்த தினத்தை வந்து நீங்க வந்து தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறீங்க. என்ன தினம்? தேசிய அறிவியல் தினமாக நம்ம என்ன டே நம்ம கொண்டாடுறோம் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அது போக யாருடைய பர்த்டேவை நம்ம அறிவியல் தினமாக கொண்டாட மாட்டோம். யாருடைய பர்த்டேஸ் கிடையாது, ஒருத்தருடைய விளைவு, அது என்ன ரீசனுக்காக நம்ம அறிவியல் தினம் கொண்டாடுறோம் அதையும் நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டு விஷயம், என்ன ரீசனுக்காக நம்ம அறிவியல் தினம் கொண்டாடுறோம், இன்னொரு ரீசன் என்ன டேல வந்து நம்ம அறிவியல் தினம் கொண்டாடுறோம். இந்த ரெண்டையும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.